ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இங்கே பாருங்கள், எங்கள் வீட்டில் சூப்பரான அழகான பூ பூத்துருக்கு. இங்கே பாருங்களேன், இந்த பூவிலிருந்து இங்கே பாருங்கள் காய் வந்திருக்கு. இந்த காயிலிருந்து விதையை எடுத்து நம்ம போட்டால் நல்லா அழகாக வளரும். இங்கே பாருங்கள், எல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் முதல்ல நாங்கள் குட்டி குட்டியாக காணிச்சிருப்போம். இப்போ நல்லா பெருசாக வளர்ந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், இப்போ ரோஸ் எல்லாம் நல்லா தழுத்து இருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள், எல்லோ கலர் ரோஸ் நல்லா மொக்கு விட்டுருக்கு, குட்டி செடி தான். அப்புறம் இங்கே பாருங்க, நம்ம பிங்க் கலர் ரோஸ். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பூ பூத்துருக்காங்க. நீங்கள் பாருங்கள், தான் எவ்வளோ பூன்னு பார்த்தீங்களா, பிங்க் கலர். இப்போ இது நம்ம மல்லிகைப்பூ. நம்ம மல்லிகைப்பூவை கட் பண்ணி இப்போ நல்லா தழுத்துருக்கு. இனி பூ எடுப்பாங்க. இங்கே பாருங்கள், 7 days பாருங்களேன், நிறைய மொக்கு எடுத்துருக்கு பாருங்கதா. துளிர்த்து துளிர்த்து நிறைய மொக்கு எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், அங்கே ஒரு பூ இருக்குது. அப்புறம் இது முல்லைப்பூ செடி. இப்போ தான் நட்டுட்டு கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு முல்லைப்பூ. இங்கே பாருங்கள், கருவேப்பிலை. இதை உடச்சிட்டுட்டோம். இதில் ஒரு குட்டி செடியாக வந்தது, உடச்சி இப்போ பாருங்களேன் எவ்வளோ நல்லா தளத்தலான்னு இருக்குன்னு பாருங்கள் கருவேப்பிலை. அப்புறம் இங்கே பாருங்கள், இதையும் நம்ம மல்லிகையை கட் பண்ணி விட்டோம், அதுவும் நல்லா தளன்னு வந்திருக்கு. அப்புறம் இங்கே பாருங்களேன், நம்ம சாமந்தி பூ பாருங்கள், ஆரஞ்சு வித் ப்ரௌன் ஷேட். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக மொக்கு, நிறைய பூ மொக்கு எடுத்துருக்கு. இங்கே பாருங்கள், எல்லாம் விரிஞ்சிருக்கு பாருங்கள் தான். இங்கே பாருங்கள் தான் எல்லாம் மொக்கு மொக்காக நிறையா இருக்குது சாமந்தி. அப்புறம் இங்கே பாருங்கள், நம்ம பாரிஜாதம், அதில் நிறைய பூ விட்டு எல்லாம் ஒரு மாதிரி வாடின மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பாரிஜாதம் பாருங்கள் மொக்கு எடுத்துருக்கு பாருங்கள். இது ஒயிட் ரோஸு. இங்கே பாருங்கள், எல்லாம் கட் பண்ணிவிட்டு நல்லா துளுத்துருக்கு. அடுத்த டைமெல்லாம் நல்லா பூ எடுத்துரும். இது ஒரு ஆரஞ்சு. இது சாண்டில். இதுலேயும் இங்கே பாருங்கத நல்லா மொக்கு விட்டுருக்கு. ரெட் ரோஸ். அப்புறம் துளசி. இங்கே பாருங்கள், சங்குப்பூ. இந்தா இங்கே பாருங்க, ஒரு மாதிரி ப்ளூ கலர் சங்குப்பூ பாருங்கதா, அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம பன்னீர் ரோஸ் பாருங்கதா. இங்கே பாருங்களேன், இந்தா பூ பாருங்கள், நல்லா கட் பண்ணி விட்டு இங்கே பாருங்கள் கொழு கொழுன்னு நல்லா தளிர்த்து இருக்குது பாருங்கதா. ரெட் கலர் கனகாம்பரம். இது என்னதுன்னு கேட்டிங்கன்னா வசம்பு. அப்புறம் கொத்தமல்லி பூத்துருக்கு. அப்புறம் இங்கே பாருங்கள், நம்மளுடைய எல்லோ கலர் சாமந்தி. எல்லோ கலர் சாமந்தி பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் ரோஸ்மேரி பாருங்கள், சூப்பரான நல்ல மனம். அப்புறம் இது என்னன்னு கேட்டிங்கன்னா பண்ணக்கீரை. அது ஒரு செடி வந்திருக்கு. சரி, நம்ம விட்டுட்டோம், பார்ப்போம் பெருசாகட்டும். பிரியாணிக்கு போட்டு தாளிக்கிற ரம்ப இலை. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், இது ஒரு இது அழகாக இருக்கா. இந்த கீழே நான் ஃபஸ்ட்டு ஒரு பிங்க் பூ காட்டினேன் பாருங்கள், அந்த விதை விழுந்து இங்கே பாருங்கள் செடி வளர்ந்துருக்கு பாருங்கள். வாடாமல்லி. இங்கே பாருங்கள், அழகாக இருக்கா. நல்லா ஒய்லட் வாடாமல்லி கலர் ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். ஒயிட் ரோஸ். இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள் ஒயிட் ரோஸ். இதான் ரொம்ப அழகு. இங்கே பாருங்கள் ஆரஞ்சு, அதுலேயே ஆரஞ்சு. இங்கே பாருங்கள் நிறைய மொக்கு இருக்குது. இந்தா அப்புறம் நம்ம அடுக்கு மல்லி இப்போ தான் பூ எடுத்து மொக்கு விட்டுருக்காங்க. இது நம்ம லில்லி பூ எடுத்து முடிஞ்சிருச்சு பாருங்கள். பன்னீர் ரோஸ் அழகாக இருக்கா பாருங்கள், பன்னீர் ரோஸ்.
சூப்பராக இருக்குது பன்னீர் ரோஸ். அப்புறம் இங்கே பாருங்கள் சாண்டில் கலர் ரோஸ், என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்களேன் பூ. இந்தா குட்டி செடி தான், ஆனால் நல்லா தளிர்க்குது. அப்புறம் இங்கே பாருங்கள் மயில் மாணிக்கம் ஸ்டார், லிட்டில் ஸ்டார். இந்தா இங்கே பாருங்கள் லிட்டில் ஸ்டார் அழகாக இருக்கா. இது பிங்க் கலர் ரோஸ் இப்போ தான் வெடிக்குது. இங்கே பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள் வயலட் கலர் ரோஸ். இங்கே பாருங்களேன். இந்தா இங்கே பாருங்கள் கருப்பு கலர் வயலட் மாதிரிங்க, நல்ல மொக்கு எடுத்துருக்குங்க பாருங்களேன். செடி முழுக்க மொக்கு. அப்புறம் இன்னொன்று உங்ககிட்ட நான் காட்டுறேன். நம்ம வீட்டில் எப்படியே தானாக வளர்ந்த சொடக்கு தக்காளி. இங்கே பாருங்கள் சொடக்கு தக்காளியை பார்த்தீங்களா. நான் நிறைய காய் இருந்தது, நாங்கள் பறித்து சாப்பிட்டுட்டோம். நம்மளோட சொடக்கு தக்காளி தான் பார்த்தீங்களா. அப்புறம் இங்கே பாருங்கள் ஆரஞ்சு கலர். இந்தா அதுலேயே ஆரஞ்சு கலர் ரோஸ். அப்புறம் இங்கே பாருங்கள் பன்னீர். நம்ம வீட்டில் என்ன அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கலர் செம்மையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள் கலர். இங்கே பாருங்களேன் நிறைய மொக்கெடுத்துருக்கு. இந்தா பன்னீர். ஒரு மழை துளி பட்டாலே போதுங்க, இவங்க நல்லா தழுத்துருவாங்க. சூப்பராக இருக்குங்களா. அப்புறம் இங்கே பாருங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சி இதெல்லாம் வச்சா பாருங்கள் கற்பூரவள்ளி சளிக்கு ரொம்ப நல்லதுங்க. நம்மளே சளி பிடிச்சா இதை 2 பச்சையாக பறித்து தினமும் 2 சாப்பிட்டா போதுங்க, நல்லாயிருக்கும். சளி கரெக்டாகும், தொண்டை கம்மலெல்லாம் கரெக்டாகிருங்க. மாறி வந்திருக்கு பாருங்கள் கற்பூரவள்ளியில். இதுவும் நல்ல காரமாக இருக்குங்க, நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் செடி வெட்டி விட்டோம், காய் வந்திருக்கு. இங்கே பாருங்கள் காய் வந்திருக்கு. இதில் நம்ம விதைக்கு ஒரு காய் விட்டுருக்கோம். இங்கே பாருங்களேன் நல்லா பழுத்துருச்சு, விதைக்கு விட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் நம்ம கொய்யா மரம் பாருங்கள், பார்த்தீங்களா கொய்யாக்காய் பெருசு பெருசாக இருக்கா. இன்னும் ஒரு 2-3 நாளையில் நல்லா பழம் வந்துடும் பாருங்க. பாருங்க தெரியுதா உங்களுக்கு, நான் மேலே நின்று காட்டிகிட்டு இருக்கேன். 2-3 நாளில் பழுத்துரும் கொய்யா பழம். இங்கே பாருங்க சொன்னா அதான் 2-3 நாளில் நல்லா பழம் வந்துடும். இங்கே பாருங்க இப்போ பாருங்கடா இந்தா மரத்தில் ரெட் கலருங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, சதைப்பற்றுள்ளது. நம்ம வீட்டுக்குள்ளார மணி பிளான்ட் வச்சோம். இங்கே பாருங்களேன் அது எவ்வளோ பெரிய கொடியாக அழகாக கீழே வரையில் போயிடுச்சு. நம்ம இந்த கிரில்லில் எடுத்து விடலான்ட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் இந்த கிரில்லில் அழகாக இப்படியே கீழே எடுத்து விடலான்ட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள் நம்ம வீட்டில் ஒயிட் கலர் லவ் பேர்ட்ஸ் பார்த்தீங்களா. இதை எல்லாருமே ஒயிட்டாக இருப்பாங்க. இங்கே பாருங்கள் எல்லாம் ஒயிட் கலருங்க. அப்புறம் இங்கே பாருங்களேன் இந்த சட்டிக்குள்ளார குஞ்சு இருக்குது பாருங்கள், அதுவும் ஒயிட்டு தான். 3 அண்ணா இருப்பாங்க, 3 பேர் நல்லா வெயிட்டாக இருப்பாங்க பாருங்கள், பார்த்தீங்களா. நம்மளுடைய காக்டைல் பாருங்கள், இந்தா இங்கே பாருங்கள் காக்டைல் ராக்கி, டாஃபி, டீனு. இங்கே பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள் டீனு இருப்பா பாருங்கள், குறும்புக்கார டீனு தெரியுதா. நம்மளை கூப்பிட்டுட்டே இருப்பா, சும்மா கி 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 கின்னு கூப்பிடுவா. எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே இருப்பாளுங்க, அவளுக்கு வாயே இதாகாது. ஆனால் அமைதியாக இருக்கா, வீடியோ எடுக்கிறாங்கன்னு அமைதியாக இருக்காளுங்க. இங்கே பாருங்கள் இங்கேயும் லவ் பேர்ட்ஸ் பாருங்கள். ஒருத்தி ஓடி போய் சட்டிக்குள்ளார உட்காந்துட்டா, முட்டையை எதுவும் எடுத்துருவோமான்னு உள்ளுக்குள்ளார இருக்கா பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு. அங்கே பாருங்கள் சட்டிக்குள்ளார இருக்காளா, அவள் முட்டை எடுத்துருவேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்துட்டா. இங்கே பாருங்கள் அந்த சட்டிக்குள்ளாரையே 2 குஞ்சு இருக்குது. இங்கே பாருங்க இங்கே 2 பேர் இருக்காங்க, அதுக்குள்ளாரையும் ஒருத்தி இருக்கா பாருங்க, தெரியுதா. அதான் பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் முட்டை வச்சுருக்காங்க.
இங்கே பாருங்கள் ரெட் கலர் பொன்னாங்கண்ணி கீரை, ரெட் கலர். இது துளசி, இது மணத்தக்காளி. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மணத்தக்காளி. அப்புறம் கருவேப்பிலை மரம். அப்புறம் இங்கே பாருங்கள் தக்காளி. இதில் நாங்கள் நேற்று 2-3 பழம் பறித்தோம் தக்காளி. அப்புறம் இங்கே பாருங்கள் இங்கே ஒரு தக்காளி இருக்கா. அப்புறம் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் இருக்குது பாருங்கள் நம்மளுடைய கத்திரிக்காய் செடியில். இந்தா இங்கே பாருங்கள், இந்தா இங்கே பாருங்கள் இங்கேயும் 2 காய் இருக்குது, கத்திரிக்காய் இருக்கா. இங்கே பாருங்கள் பிஞ்ச். இங்கேயும் பாருங்கள் கத்திரிக்காய் இருக்குது. இது முள்ளு சேலம் கத்திரிக்காய். இங்கே பார்த்தீங்களா கம்பு. இதுலேயும் பாருங்களேன் பூ எடுத்துருக்கு, கம்பு பூ. உதா கம்பு. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம கத்திரிக்காய் பறித்து சாம்பார் வைக்க போகிறோம். பறிச்சுட்டு எப்படின்னு காட்டுறேன். முள்ளு முள்ளாக குத்துதுங்க. இங்கே பாருங்கள் இங்கே இருக்குது. இங்கே பாருங்கள் நம்ம பாவக்காய் செடியில் பாவக்காய் வந்திருக்கு. நம்ம அதையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் பாவக்காய் பார்த்தீங்களா, பாவக்காய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாவக்காய் இப்படியே படர்ந்து வருது. இங்கே பாருங்கள் இங்கே 2 காய் சின்ன காயாக இருக்குது பாருங்கள். பாருங்கள் இங்கே ஒரு காய் இருக்குது பாருங்கள், இந்தா இருக்கா. இப்போ நம்ம அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள் இது ஒரு காய். பாருங்கள் நம்ம கருவேப்பிலை வெட்டி நல்லா தளன்னு வந்துருச்சு. இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டு தோட்டமும். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம வீட்டில் இன்னைக்கு அறுவடை. பாருங்கள் கத்திரிக்காய், அப்புறம் நான் காட்டுனில்ல பாவக்காய், இந்த 3 தக்காளி தான் இருந்ததுங்க ஃப்ரெண்ட்ஸ். தான் இந்த 3 தக்காளி இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்கள் வீட்டில் எல்லாம் என்னென்ன காய்கறிகள் வச்சுருக்கீங்கன்னு எங்களுக்கு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.